போலீஸ், இன்னொருத்தன் அரசியல்வாதி, ஒருத்தி அரசாங்க அதிகாரி, இன்னொருத்தி வீட்டையாளும் அரசி. ஆனால் எங்களுக்கு என்றுமே தோழன் தோழிதான். தோழனை தோளோடு அணை, தோழியை கையோடு அணை, நட்பை கண்ணீரோடு நினை. 2 தசாப்தங்களையும் கடந்து தொடரும் நட்பை ரீல்ஸும் ஷார்ட்ஸும் பார்த்து வளரும் சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். எத்தனை ஜென்மத்திலும் நட்பே துணை என்று. செமிச்சிடுறேன் இருங்க, லேட் ஆகிக்கிட்டே போறீங்கல்ல. யாரு அப்படி தெருவு மரத்துக்கு நிக்கிறது? ஆள் வளர்ந்துக்கு என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே. இங்கே வருகை புரிந்திருக்கும் நமது ஆசிரியர்கள் அனைவரும் வருவர் என வரவேற்கிறேன். மர்க்கா சொல்லு. வருவர் என வரவேற்கிறேன். மர்க்கா சொல்லு. வருவர் என வரவேற்கிறேன். சரஸ்வதி டீச்சர் கொஞ்சம் லேட் ஆகிட்டாங்க, அவங்களையும் வந்தோன்னே வரவேற்றுக்கலாம். நம்ம தமிழ் ஆசன் பெருமலையா அவர்களை வரவேற்கிறேன். நம்ம கணிதவியல் ஆசிரியர் மனோகரன் சார் அவர்களை வரவேற்கிறேன். நம்ம படிப்பு இல்லாமல் உடலும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொன்னால் நம்ம தனபாக்கியம் டீச்சரை வரவேற்கிறேன். ரஜினி சொல்கிற மாதிரி வயசானாலும் உன்னோட ஸ்டைலும் அழகும் உன்னை விட்டு போகலின்னு சொல்கிற மாதிரி நம்ம சேதவி டீச்சரையும் நான் வரவேற்கிறேன். இல்லை, இப்போ என்னென்னா கொட்டினாலும் மோதிர வரலால் கொட்டு வாங்கணும்பாங்க. மோதிரமே போகலினாலும் டீச்சர் கொட்டினா போகுதுன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டாக நானும் வருவேன். அதனால் அவங்களையும் வர வைக்கிறேன். அப்புறம் நம்ம டீச்சரையும் வர வைக்கிறேன். வாசிக்கு டீச்சர் தெரியும், டக்குன்னு வரல, நான் வர மாட்டேங்குது. நம்ம அதே மாதிரி உடல் அனுபவம் நம்ம பார்த்தாவே சார் பார்த்தாவே பயமாக இருக்குது. அங்கிருந்து ஐயோ அம்மா இவ்வளோ உயரமாக வராரு, அடிச்சிருவாரோ அப்படிங்கிற பயத்திலே. ஆனால் நான் அவர்கிட்ட அடி வாங்கினதே இல்லை, நான் நல்லா படிச்சிருவேன். 10th வரையும் நல்லா படித்தேன். 10th அப்புறம் படிப்பு வரல சார், நான் ட்ரை பண்ணேன் ஆனால் வரல. அதனால் பீட்டர் ஜான் சார் அவர்களையும் வர வைக்கிறேன். இது 25 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. இல்லை, எல்லாத்தையுமே வர வச்சிட்டேன்ப்பா. இப்போ என்னென்னா அதான் ஸ்டூடெண்ட்டு நம்ம இப்போ எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி இப்போ நம்ம ஸ்கூலில் பொறுத்தளவு இவ்வளோ தூரம் நம்ம செலிப்ரேட் பண்ணுறது நம்ம பேட்சாக தான் இருக்கும். ஸோ அனைத்து நண்பர்களுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியாது. ஸோ உங்கள் எல்லாத்தையும் வருக நான் வரவேற்கிறேன். இந்த நாள் நம்மளோடைய நாள். ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம ஆசிரியர்களுக்கு இதே மாதிரி வருஷம் நம்ம செய்யணும். அதுக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்து கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். வழக்கமாக டீச்சர்ஸ் தான் நம்மளை கேள்வி கேட்பாங்க இல்லையா? இந்த வாட்டி நாம டீச்சர்ஸை கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய திட்டம். ஓகேயா? ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு முதல் பிள்ளையார் சொல்லி நானே போட்டு வைக்கிறேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் யார் கேள்வி கேட்குறேன்னு. ஏதாவது கேசிருக்கேன். பெருமாள் ஐயா தான். இப்படி கோர்த்து விடுது பாரு. ஐயா மன்னிச்சுக்குங்க ஐயா, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25-26 வருஷமாக இந்த சந்தேகம் இருக்குங்க. என்ன சந்தேகம்னா, நம்ம கிளாஸில் விஜயகுமார் ஞாபகம் இருக்குங்களா? விஜயகுமார்னு சொல்லி ஒரு பையன். ஆமாங்க, அவனை நீங்கள் விசயகுமார்னு கூப்பிடுவீங்க.
எனக்கு என்ன டவுட்டுன்னா, சரி விஜயகுமாரை விஜயகுமார்னு கூப்பிடுறீங்க, இதுவே நம்ம கிளாஸ்ல ஜானின்னு இருந்தா என்னன்னு கூப்பிட்டுருப்பீங்க? ஜானின்னு இருந்தா ஜானியை நீங்க என்னன்னு கூப்பிட்டுருப்பீங்க? உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்கேன். சொல்லலாம், வந்து அது ஒரு பேரை கூப்பிட்டு சொல்கிற அளவுக்கு அதை சொல்ல முடியாது. ஒருத்தர் பேரை அப்படி கூப்பிட்டு சொன்னோம்னா அது ரொம்ப அவங்கள என்னமோ மாதிரி பண்ணி செய்யணும்னு சொல்லும். அவங்க சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது. சரிங்களா? அதுதான் நம்மளுடைய கருத்து. ஏன்னா அந்த மாதிரி வந்து ஆமாங்க, இதில் வந்து ஒரு விதிவிலக்கு சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி அது ஒரு விதிவிலக்கு. அதனால் அதை வந்து நாம் அப்படி கூப்பிட முடியாது. சாவை வந்து நாம் ரோஜாவை ரோசா அப்படின்னு கூப்பிட்றோம், ராஜாவை ராசான்னு கூப்பிட்றோம். அது மாதிரி வடமொழி எழுத்தை நீக்கிட்டு கூப்பிட்றோம். ஆனால் எல்லாத்தையும் அப்படி நோக்க முடியாது. பாவம் ஜானி தான் ஏதோ பாவம் பண்ணிட்டாரு. பாவம் என்னங்க, ஜானி மட்டும் தான் ஏதோ பாவம் பண்ணிட்டாரு. அவர் பெருமலையா அவர்களுக்கு ஆசிரியர் துறையில் பணிபுரியாமல் வேற துறையில் இருந்தால் நல்ல சம்பளம், நல்ல வாழ்க்கை கிடைத்திருக்கும் என்று என்றாவது நினைத்திருக்கீங்களா ஐயா? நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? நான் வந்து அடுத்தது அதாவது 17ஆம் ஆண்டில் படிப்பை முடிச்சிட்டேன். 17 வயசில் 19 நான் பணிக்கு போயிட்டேன். அப்போ என்ன போகிறது எங்கே போகிறது என்னன்னே தெரியல. தக்க வழிகாட்டவோ ஆளும் இல்லை. ஆனால் நமக்கு என்னென்னா, அப்போ வந்து இந்த இதில் பொட்டி கடையில் விற்கும் டீச்சர்ஸ் ஃபார்ம், அதாவது டீச்சர் ட்ரைனிங் போகிற ஃபார்ம் 10 பைசா. அது 10 பைசா கொடுத்து அந்த ஃபார்ம் வாங்கி ஃபில்லப் பண்ணி போட்டேன். நானும் எங்கள் அண்ணன் 2 பேரும் போட்டு 2 பேர்த்துக்குமே டீச்சர் ட்ரைனிங் இடம் கிடச்சிச்சு. இடம் கிடச்சோன்னா நாங்கள் எல்லாம் வேறு வேலையை பற்றி நினைக்கவே இல்லை. சரி, நமக்கு அப்போ வந்து நமக்கு இது பெருசாக தெரிஞ்சுது. அதாவது நம்ம மற்றபடி பணியே நினைக்கல, எதுவுமே இது போகலாம், அது போயிருக்கலாம், இப்படி போயிருக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கவே இல்லை. அப்புறம் அதை பார்த்தோன்னே நமக்கு வந்து ஓரளவுக்கு நன்றாகவே இருந்தது. ஏன்னா நம்ம ஆசிரியர் பணி என்பது சாதாரண பணி இல்லை. ஏன்னா எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள், எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் அப்படிப்பட்டவர்கள், நல்லா கண்டிப்பானவர்கள், நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க. நல்லா வந்து இப்படி உட்காந்துருந்தால் அது வந்து ஏதாவது குற்றத்தை பண்ணணும் வந்து அடைஞ்சிடுவாங்க. அதுமாதிரி நம்ம எதுக்குடா அடித்தார், என்னத்துக்கு அடித்தார், ஏன்டா அடித்தார் தெரியலையேம்மா. இப்போ அடித்ததுக்கு காரணமே சொல்லாமல் அனுப்புகிறாங்களே. அப்படி தான் உட்காந்துருந்தோம். அந்த மாதிரி தான் இருந்தோம் நாங்களாம். இப்போ ஸ்கூலில் வசங்க நாம் சொல்கிற பதில் ஏதாவது தப்பாக போயிடுமோ அப்படின்னு கூட தயங்கி உட்காந்துருந்தது உண்டு. இடம் தெரியும், ஆனால் அந்த விடையை சொல்வதற்கு பயந்துக்கோ, ஐயோ அதை வந்து தப்பாக போயிட்டா என்ன செய்கிறது அப்படின்னு. இந்த மாதிரி நான் ஒரு நேரத்தில் நமக்கு வந்து என்னென்னா அந்த பணி பார்க்குற போது அதை வந்து நமக்கு ஒரு சிறப்பாக தெரிஞ்சது. அது பார்த்தோன்னா அதே நமக்கு திருப்தியாகவும் இருந்தது. சட்டம் தன் கடமையை செய்யும். சட்டம், நியாயம், தர்மம் எல்லாம் நீங்க வச்சு என்ன பண்றீங்க? இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. நீ சார் ஜான்பேட்டை சார், உங்ககிட்ட நான் கேள்வி உங்களுக்கு தான். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுடைய முன்மாதிரி ரோல் மாடல் உங்களுக்கு யார்? எனக்கு ரோல் மாடல் கடவுள். அகம் பிரம்மாஸ்மி. பார்க்கிறார் கடவுள். யாரும் கடவுளை பார்த்ததில்லை. ஆனால் உலகத்தில் வந்து இப்படித்தான் மனிதன் வாழ வேண்டும், மனிதனை மனிதனாக நினைக்க வேண்டும், மனித நேயத்தோடு நினைக்க வேண்டும். அதுதான் கற்ற கல்வி, பாடம், படிப்பினை எல்லாமே. ஜாதி, மத, இன, மொழி பேதம் இல்லாமல் எப்படி நீங்கள் அகராதி படித்தீர்களோ அது இன்னும் கண்ணு முன்னாலே இருக்கு. சார், உங்கள் வீட்டில் ஒய்ஃப் மேலே இருக்கிற கோபத்தை எங்கள் மேலே காட்டியிருக்கீங்களா? காலையில் எழுந்ததும் பள்ளிக்கு புறப்பட்டு வரும் முன்பு
நாங்கள் மனத்திலே தியானிக்கக்கூடிய ஒரே வார்த்தை, இன்று எந்த குழந்தையும் அடிக்கக்கூடாது. யாருடைய கோபத்தையும் மாணவர்களோ பிள்ளைகளோ காட்டியதில்லை. அடித்திருக்கிறோம். அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். சார் நீங்க வந்து சொல்லி கொடுங்க, அடி வெளுத்து வாங்கினீங்களே. எப்படி நோய்க்கு தகுந்த மாதிரி மருத்துவர் முடிவெடுக்கிறார். இந்த நோய் மாத்திரையினால் சரியாகும், இந்த நோய் ஊசியினால் சரியாகும், அடுத்து இறுதி நோயை உடம்பை அறுத்துத்தான் செய்ய வேண்டும் என்று நோய்க்கு தகுந்த மாதிரி மருத்துவர் முடிவெடுக்கின்ற மாதிரி நாங்கள் அந்தந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுப்போம். அது எங்க கையில் தான். எப்படி டாக்டர் கையில் இருக்கோ அது மாதிரி எங்க கையில். நன்றி. ஓ, நீ அப்படி வரியா? நீங்கள் லெசன் எடுக்கும்போது நாங்கள் தூங்கிட்டு இருந்துருக்கோமாங்க சார். அப்படி நாங்கள் தூங்குறத பார்த்து நீங்கள் லெசன் எடுத்துருக்கிறீங்களாங்க சார்? சூழ்நிலை காரணம், வீட்டு சூழ்நிலையை நம்ம கஷ்டமா தெரியும். கேட்டு படிச்சுட்டு தெரியாட்டி 100 தடவை எங்களை வந்து கேட்க சொல்லுவோம். தெரியலன்னா எந்த நேரம் சொல்லிக் கொடுக்க நாங்கள் தயார். ஆனால் உங்கள் பீரியடில் நாங்கள் தூங்கினதே இல்லைங்க சார். நான் தூங்கினதே இல்லைங்க சார். உங்களை பார்த்தா எனக்கு பயங்க சார். உங்களை பார்த்தா மனோரன் சாரை பார்த்தா பயங்க சார். நான் தூங்கினதே கிடையாதுங்க சார். பெருமாள் ஐயாவோட இல்லைங்க சார். பெருமாள் ஐயா பீரியட் ஃபஸ்ட்டு பீரியடாக வருங்க சார். அந்த டைமில் மட்டும் சாப்பிட்டு வந்த இதில் கொஞ்சம் கேராக இருக்குங்க சார். ஆனால் தூங்க மாட்டேங்க சார். ஃபஸ்ட்டு பெஞ்சில் தான் இருப்பேன், ஆனால் தூங்க மாட்டேங்க சார். கண்டிப்பாங்க சார். தேங்க்யூ சார். ஏன்டா இந்த ஆசிரியர் பணிக்கு வந்தோம்னு என்றாவது வருத்தப்பட்டிருக்கீங்களா? இல்லை, வருத்தப்படவே இல்லை. இது வரைக்கும் வருத்தப்படல. ஏன்னா பல தொழில் செஞ்சுட்டு இங்கே வந்திருக்கிறேன். நான் சொல்கிற வார்த்தையை நல்லா மனசில் பதிய வச்சுக்கோங்க. வெற்றி வந்தால் பணிவு அவசியம், தோல்வி வந்தால் பொறுமை அவசியம், எதிர்ப்பு வந்தால் துணிச்சல் அவசியம், எது வந்தாலும் நண்பர்கள் அவசியம். இதை ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே சார். உங்கள் 10th 12th மார்க் சொல்ல முடியுமா? 10th 12th மார்க். உங்களுடைய 10th 12th மார்க்ஸ் கேட்குறாங்க. டோட்டலாக வேணால் சொல்ல முடியும். கிளியராக மேத்தமெட்டிக்ஸில் 82. அப்புறம் எலக்டிவ் மேக்ஸ் இருக்குங்களா, அதில் 77. எலக்டிவ் மொத்தம் 2 மேக்ஸு. எலக்டிவ் மேக்ஸில் 77, ஜென்ரல் மேக்ஸில் வந்து 82. நீங்கள் படிக்கும்போது எப்படி இருந்தீங்க? உங்கள் மாணவ கல்வி எப்படி இருந்தது? நான் படிக்கும்போது வாத்தியார் வந்தாருன்னு சைக்கிளில் போயிட்டு இருப்பேன், டப்புன்னு குதிச்சிருவேன். பயம், எழுத்தாப்புல வந்துட்டாருன்னா சரி, அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தோம். மேக்ஸ் நான் நல்லா போடுவேன்னு எனக்கே தெரியாது. 9th ஸோ எனக்கு வந்து மேக்ஸ் 8th வரைக்கும் எனக்கு மேக்ஸ் எப்படின்னு தெரியாது. 9th வந்து பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸ் போட்டதை அதே மாதிரி மனோகரன் சார் என்னை தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு சூப்பராக மேக்ஸ் பண்ணுறமா, உனக்கு நல்லா வந்து மேக்ஸ் நாலேஜ் இருக்குது, மேக்ஸ் அறிவு இருக்குது, உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது, நல்லா போடு, இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போடு. ஒரு 90 மார்க் எடுத்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் எடுக்க வைக்கிறதுக்கும் நம்ம ஸ்கூலில் ஐ திங்க் நான் 10th வந்து செகண்ட் மேக்ஸில் செகண்ட் மார்க்குன்னு நினைக்கிறேன் எனக்கு. அன்னைக்கு இலக்கணத்துல வஞ்ச புகழ் செடி நடத்திட்டு இப்போ நான் வந்து எம்எஸ்சி படிச்சிருக்கேன், மேத்தமெட்டிக்ஸ் எடுத்திருக்கேன்னா அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் மனோகரன் சார் மட்டும்தான். பிஎஸ்சி எம்எஸ்சி உங்க நண்பர்களுக்குள்ள ஓ ஐயோ, அது அதிர்ச்சியா இருக்கே. அப்படியா? ஓ, அவங்க தான் ஏன்ட்ட இது என்ன அது என்ன சொல்லு, அது ஏஜோ நீ புதுசாக படிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் காலை வருவாங்க. நான் யார்கிட்டையும் காத்தி பண்ணதில்லை. சரி, அப்புறம் இன்னொரு கொஸ்டின் நானே கேட்டுடுறேன். அப்புறம் நீங்கள் ஜூனியர்ஸை ரேகிங் பண்ணியிருக்கீங்களா உங்கள் டீச்சர்ஸ் ரூமில்? அதெல்லாம் நல்லாவே கலாய்ப்பேன். அப்படியா? எங்க பங்கஜ மிஸ்ஸா இதெல்லாம் பண்ணாங்க? உங்களுக்கு தெரிஞ்ச பங்கஜ மிஸ். ஓ, தெரியாத கடவுள் பாதி மிருகம் பாதி. பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள்.
உங்க பிடி பீரியட்ல ஏன் எப்ப பார்த்தாலும் மேக்ஸ் டீச்சருக்கோ இல்ல சயின்ஸ் டீச்சருக்கோ கடன் கொடுத்தாங்க? அதாவது உங்க பீரியட்ல ஒண்ணு மேக்ஸ் டீச்சருக்கு இல்லைன்னா சயின்ஸ் டீச்சருக்கு கடன் கொடுத்தாங்க. ஏன் அப்படி பண்றீங்க? நான் கொடுக்கவே இல்லையே. இல்ல நான் யாருக்குமே எப்பவுமே கொடுத்தது இல்லை. நீங்கள் இந்த ஆசிரியர் பணிக்கு வரல அப்படின்னா நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுத்திருப்பீங்க? நீங்கள் எந்த துறையில் வல்லுநராக இருந்திருப்பீங்க? எனக்கு ஆசிரியர் பணி தான் ரொம்ப பிடிக்கும். சின்னதுலேயே பார்த்தோம்னா எல்லாரும் விளையாட போகும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எல்லாரும் அப்போல்லாம் அந்த மரத்தில் செருப்பு மாதிரி வச்சு விளையாடுவாங்கல்ல, எல்லாம் போவாங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நான் மட்டும் ஒரு கல் எடுத்து போட்டு அது மேலே உட்காந்துட்டு கையில் ஒரு கம்பு வச்சுட்டு உட்காந்துக்குருவேன், நான் தான் டீச்சர் அப்படின்ட்டு. அப்படி சின்னதுலேருந்தே நான் விளையாடும் போதே டீச்சர் வேலை தான். ಗಂಗಾ ಚಂದ್ರಮುಖಿಯ ನಿನ್ನ ಗಂಗಾ ಚಂದ್ರಮುಖಿಯ ತನ್ನೇ ನೆನಚಿக்கிட்டா ಗಂಗಾ ಚಂದ್ರಮುಖಿಯ ಮಾರಿದ இப்படிதா சந்திரமுகி கங்காவை அடைஞ்சா. ஸ்ரீதேவி டீச்சர், நீங்கள் வந்து எனக்கு கிளாஸ் எடுத்திருக்கீங்க. நான் என்ன சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நான் வந்து 6th வரும்போது ஏ கிளாஸு. அப்போ வந்து கிருஷ்ணவேணி டீச்சராக இருந்தாங்க. கிருஷ்ணவேணி டீச்சர் வந்து எனக்கு டீச்சராக இருந்தாங்க. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, நீங்கள் டீச்சராக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நினச்சிருக்கிறீங்களா? இப்போ வரைக்கும் நான் எப்போவுமே இன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது கூட எனக்கு அப்படியே ஸ்கூலில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அது ரொம்ப விருப்பப்பட்ட ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு எப்படி மாணவர்களாக இருந்தாலும் கொண்டு வந்துடுவேன். அவன்கிட்ட சொல்லுவேன், உனக்கு எழுத்து மட்டும் தெரிஞ்சா போதும், நீ வாசிக்க தெரியும் கூட்டுற அது மட்டும் நீ தெரியும் அப்படின்னா நீ தைரியமாக உட்காந்து எப்படி நான் கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு. அதனால நான் எப்போவுமே அந்த ஒரு வேலையை வந்து நான் கஷ்டமாக நினச்சதே இல்லை. இந்த கொஸ்டின் என்ன போட்டிருக்குன்னா, உங்களுக்கு பிடிச்ச மாணவ மாணவியர் ஏதாவது ஞாபகம் இருக்கா, அப்படி இருந்தால் அவங்கள பற்றி சொல்லுங்கன்னு போட்டிருக்கு. என்னோடய கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் அப்படியே சொன்ன மாதிரி தான் மேடம். ரஜினி மாதிரி உங்களுக்கு வயசானாலும் நீங்கள் இன்னும் அப்படியே தான் இருக்கிறீங்க. அதான் மேடம், நான் ஆக்சுவலி வந்து 6th நாங்கள் படித்தோம். நான் சத்யா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. உங்களுக்கு இப்போ இப்படியே பார்த்துட்டு இப்படியே பக்கத்துலேயே உட்காந்துருப்பேன். மேடம் பார்த்துட்டே இருப்பேன். நான் படிக்கிறேன்னா இல்லையா எனக்கு தெரியாது, இப்படியே உட்காந்துருப்பேன் பக்கத்தில். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. ஸோ ஏன்னா பார்த்தீங்களா மேடம், பார்த்தீங்களா நான் சும்மாலாம் எதுவும் பேசலை. எத்தனை பேர் பார்த்தீங்களா அந்த மாதிரி நாங்கள் முன்னாடி உட்காந்துருக்கோம். நானும் சத்தியாலும் முன்னாடி உட்காந்துருப்போம். அப்படியே உங்களவே பார்த்துட்டு இருப்போம். நான் படிக்கிறனோ இல்லையோ, ஆனால் நல்லா படித்தேன் மேடம், அது வேறு விஷயம். ஆனால் உங்களை பார்த்துட்டே இருப்போம் நாங்கள். நீங்கள் அதனால் உங்களுக்கு வயசானு நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் சொன்னீங்களே ரிட்டையர்ட் ஆகிட்டோம் மேடம், உங்களுக்கு ரிட்டையர்டு ஆகாது மேடம். அது சார் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் உங்களுக்கு இன்னொரு 10 வருஷம் கொடுத்துருக்கணும், கொடுக்காம விட்டாங்க. ஸோ அதுதான் மேடம் கொஸ்டின். இன்னும் எப்படி மேடம் கேட்பேன், இவங்களாம் சொன்னாங்கல்ல நாங்களாம் டென்ஷன் ஆகணும், பயங்கரமாக ப்ரெஷரு, 150 மாணவர்களுக்கு எடுக்கணும் அப்படின்னாங்க. ஸோ இவ்வளவு இதில் சூழ்நிலை இருந்துட்டு நீங்கள் டென்ஷனே ஆக மாட்டிங்களா? ஏன் இன்னும் அப்படியே இதே இளமையாக இருக்கீங்க? அதுக்கு ஒன்று ரகசியம் சொல்லுங்கள். உங்களை மாதிரி மாணவர்கள் தான். ஏன்னா நான் 23 வயசுலேயே வேலை போயிட்டேன். 35 வருஷம் நான் வந்து சர்வீஸும் போது முழு நாளும் மாணவர்களோடய தான் இருந்திருக்கேன். ஒரு நாள் கூட வீடு பக்கமாக இருந்து நான் ஸ்கூல் போனதே இல்லை. குறைஞ்சது 3 பஸ் 4 பஸ் 2 பஸ் அப்படி. அப்போ என்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாக யோசிச்சு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட என்னுடைய வாழ்க்கை எல்லாமே மாணவர்களோடய தான் இருந்திருக்கு. அதனால மாணவர்கள்ட்ட அவன் படிக்கிறேன்னு டென்ஷன் ஆவேன், கொஞ்ச நேரம் திட்டுவேன், அடுத்து சமைட்ட முதல்ல சொல்லிடுவேன். எனக்கு கோவப்பட்டு பேசுறது பிடிக்காது. அது மாதிரி உங்களை கோவப்பட்டு பேசுறது மற்றவங்க பேசுறது எனக்கு பிடிக்காது. அதனால என்ன செய்யணும்னா, நான் சொல்ற மாதிரி நீ நடந்துக்கோ அப்படின்னு. அப்போ இப்போ கூட 12th பார்த்தீங்கன்னா டென்ஷனாக தான் இருக்கும், ரிசல்ட் கொடுக்கல அப்படின்னு. எந்நேரம் பசங்களை பற்றி குழம்பிட்டே இருப்பேன். வீட்டுக்கு வந்தால் என் பையன் சொல்லுவாம்மா, என்னையே நீ கேர் எடுக்கவே மாட்டேங்கிற, எந்நேரமும் அந்த பசங்க படிக்கலான்னு அவனுக்கு போய் கோயிலில் அர்ச்சனை பண்ணுற, அவன் பாஸ் பண்ணணும், நீ என்னைக்காச்சும் எனக்கு நீ எதா பண்ணிருக்கிறியாமா அப்படின்னு கேட்பான். ஏன்னா அந்த மாணவர்களோட அப்படி இருந்தாலும் சில வார்த்தைகள் அவனுக்கு பண்ணுற சேட்டை கொஞ்சம் நான் ரசிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்ம இங்கே வந்து லூஸ் பைத்தியம்னு சொல்கிறோம்ல, அது வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தோம் அப்படின்னா போட்டி பிடிச்சிட்டு அப்படின்வாங்க. அவன் நம்ம ஏதாவது கிளாஸில் சத்தம் போட்டோம் அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, அம்மா கவலைப்படாது, அவனுக்கு போட்டி முத்தி போயிட்டு அவன் அப்படிதான் இருப்பான், ஆனால் நீ கண்டுக்கிறாதீங்க அப்படின்பான். பவானியில் பார்த்தோம் அப்படின்னா, என்னடா இவ எங்க இருந்துடா வந்தான் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா அவன் என்ன சொல்லுவானா, அம்மா இவன் வந்து புது பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தான், நான் தான் அவனை கூட்டிட்டு வந்தேன் கிளாஸ். அப்படியே கிளாஸ் எடுப்பாங்க பாருங்க. அப்படியே அந்த பசங்க சொல்ற ஒவ்வொரு இதுவும் எனக்கு வந்து பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. ஒரு இடம் டென்ஷனா திட்டுவேன், ஆனா சில வார்த்தைகள் வந்து அவனுக்கு சொல்றது வந்து நான் கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சின்னதுலேயே அப்படி இருந்துட்டனால என்னமோ தெரியல. அதாவது டீச்சர், நீங்கள் வந்து பஞ்சு மிட்டா சேலை கட்டி பாட்டுக்கு மட்டும் தான் ஆடலை, மற்றபடி வாழை படத்தில் வர டீச்சர் மாதிரி எங்கள் பசங்க பாதி பேர்த்து மனசில் அப்படியே பதிஞ்சிட்டீங்க. நீங்கள் அந்த படம் பார்த்தீங்களான்னு தெரியல. வாழைன்னு ஒரு படம் வந்தது, பார்க்கலீங்களா? சரி, ஓகே.
வாழைன்னு சொல்லி ஒரு படம் வந்தது. அதில் டீச்சர் வந்து பஞ்சு மிட்டாய் சேலை கட்டின்னு ஒரு பாட்டுக்கு ஆடுவாங்க. அந்த டீச்சர் மேலே அந்த பசங்க ரொம்ப இதாக இருப்பாங்க. அது மட்டும் தான் நீங்கள் எங்களுக்கு ஆடலை, மற்றபடி பசங்க மனசில் நீங்கள் அப்படி பதிஞ்சிருக்கீங்க. டீச்சர்ஸ் ரூமில் ஒன்றா லஞ்சு சாப்பிட்றப்போ யார் கொண்டு வர லஞ்சு நல்லாயிருக்கும்? எந்த சாப்பாடு உங்களுக்கு இன்னமும் அவங்க கொண்டு வந்த சாப்பாடு ஞாபகம் இருக்கா? எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஆனா நான் அகரார் வந்த புதுசுல பார்த்தோம் அப்படின்னா ஈரோடுக்கு முதல்ல இங்கதான் வராங்க. ஃபர்ஸ்ட் வந்தேன். அப்ப பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே இப்ப வந்திருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ஒரு அருமையான செட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம செட்டு. அப்ப சார் சொல்லுவாங்க, சார் டீச்சர் நீங்க அப்படியே அவ்வளோ ஊர் தாண்டி வந்திருக்கிறீங்க, எங்க எல்லாத்தையும் ஒரு சகோதரியா நினைச்சுக்கோங்க, எந்த உதவியா இருந்தாலும் நான் செய்வேன் அப்படின்னு. அப்ப சாப்பாடுலாம் கொண்டு வந்தோன்னா பங்கஜி டீச்சர் இவங்கெல்லாம் கொண்டு வந்தா சாப்பாடு வாயிலே ஒரு வாய் கொடுப்போம், நீங்க சாப்பிட்டுக்கோ எப்படி இருக்கு அப்படின்னு. அந்த ஒரு பாசம், அதனால அந்த வந்து ருசி என்ன அப்படிங்கிறது தெரியல, பாசம் ஒன்று. உங்களுடைய நண்பரை பற்றி சொல்லுங்க மிஸ் என்கிட்ட. எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நாளாகவே அவங்கள நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். நான் வந்து எப்பயும் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக வச்சுக்க மாட்டேன். ஆனால் இந்த அகராரத்தில் வந்து 94 இவங்க வந்தாங்க. அப்போ வந்து ஜெயமணி எச்சம் வந்து நீங்கள் 2 பேர் தான் ஒன்றா இருக்கீங்க, இவங்க உங்களுக்கு நீங்கள் இவங்களுக்கு எங்க சொல்லி அப்புறமேட்டு எச்சம் ஒருத்தர் வந்தார். எங்களை வந்து CO D1 தான் கூப்பிடுவாங்க. அதனால வந்து இப்பயும் ஃபோனில் நாங்கள் வந்து தூத்துக்குடி இருக்காங்க போனாலும் சரி. அப்புறம் எங்கள் இதில் 2006 பவானி பாய்ஸ் ஸ்கூலுக்கு வந்தாங்க. அப்போ எங்களை பிரிக்கிறதுக்கு நிறைய சதிலாம் நடந்தது. அங்கே இங்கே நம்ம ஸ்கூலில் கிடையாது, பவானி ஸ்கூலில் நடந்தது. ஆனால் நாங்கள் அதை வந்து அப்படியே பேக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். அதை எங்களை பிரிச்சு விட்டு தான் கேட்பியா, சுற்றிட்டு வந்து கேட்க மாட்டீங்களோ? ஓகே. நிறைய சந்தேகம் வரும். அதெல்லாம் சந்தேகத்தெல்லாம் ஏன்ட்ட தான் கேட்பாங்க. நான் சொல்லி கொடுத்துட்டு சில சமயத்தில் எழுதி கொடுப்பேன். எங்கள் எச்சம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு நான் சில ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஏன் அந்த ரூல்ஸ் இருக்காத அனுப்பி வைக்கக்கூடாதா, அதை கேளு அப்படின்னு சொல்லுவேன். சிவதேவி போய் கேட்டால் யார் உனக்கு சொன்னது, என் பேரை சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவாங்க. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். நான் போனா அதை ஏன் சொன்னீங்க, ஏன் அதாவது லாஸ்ட் ஒர்க்கிங் டே எக்ஸாம் போகுது, அதில் ஒர்க் பண்ணிட்டா ரீஓப்பனிங் அன்றைக்கி லீவு போடலாம். அந்த ரூல்ஸ் எனக்கு தெரியும், சிவதேவிக்கு தெரியாது. ஏன் அப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குது தானே, அதை என்ஜாய் பண்ணால் என்ன, இதுக்கு தான் சீனியரே இருக்கக்கூடாது, அப்போ எல்லோரும் ஜூனியராகவே இருக்க முடியுமா? அதனால் எனக்கு சிவதேவி வந்து என் பொண்ணு மாதிரி நினச்சிப்பேன். வாசுகியும் அப்பப்போ நாங்கள் 2 பேரும் ஒரே பஸ்ஸில் போவோம். அதனால் வாசுகி சிவதேவி 2 பேரும் ட்வின்ஸ், எனக்கு பொண்ணுங்க மாதிரி. ஓகே. இப்போ உங்கள் பேர் சரஸ்வதி, நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது தமிழ், இது திட்டமிட்ட செயலா தற்செயலாக நடந்ததா? நான் படித்த தமிழ் எனக்கு காப்பாற்றுது, எனக்கு அது போதும். கவர்ச்சி காட்டிட்டு வந்து யூடியூப்ல நின்றுட்டு இருக்கிறாங்க, 40,000 கேட்குறாங்க, கார் கேட்குறாங்க, ரூம் போட சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. என்னை மரியாதை கொடுத்தீங்கன்னா போதும். நான் வந்து 1 மணி நேரம் பேசுவேன், 3 மணி நேரம் பேசுவேன். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன். நான் இன்னும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தனோ இல்லையே, நான் என்னுடைய வாழ்க்கை பாடத்தை நான் கொடுத்துருக்குறேன். இன்னைக்கு அப்துல் ரஹ்மான், லோகநாதன் மாதிரி என்கிட்ட அடி வாங்கணும் உலகத்தில் ஆளுமே கிடையாது. அவன் எனக்கு ஃபோன் பண்ணுறான், அடிச்சதுனால தான் இங்கே பாருங்க, நான் படிக்கல, என் பொட்டாட்டி வைக்கல, இல்லை குடும்பமே எல்லாம் படிச்சு நல்லா இருக்குது. எங்க தங்கச்சி இன்னைக்கு நேற்று லோகநாதன் எனக்கு கூப்பிட்டு நான் வந்திருப்பேன், டீச்சர் நீங்க போட்ட அடிதான் அப்படின்னா. அதே மாதிரி அப்துல் ரஹ்மான் ஒரு பையன், உங்களுக்கு தெரியாது, அவன் வந்து போறேன்னு சொன்னான் சார். நம்மளுக்கெல்லாம் தெரியல. மரத்தடி வச்சுட்டு ஒரே ஒரு நாள் ஒரு அரை கொடுத்தம் பாரு, அப்படியே மயக்கம் பாடுற மாதிரி ஆயிடுச்சு. எங்கட போவேன், பிச்சை எடுப்பாடியா நீ, 10th முடிச்சுட்டு மரியாதையே போய் அடுத்தது காலேஜில் சேர்ற வேலையை பாரு, யார் காப்பாற்றுவாங்க உங்க குடும்பத்தை? நீ பாட்டுக்கு போறேன்னு இருக்கிற, நீயே ஒழுங்க படிக்க மாட்டியா, நீ போனேன்னு நடக்கிறது அவ்வளோதானே. அந்த ஒரு அரை தான் சார் இன்ன வரைக்கும் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், என்னை மறக்கிறது இல்லை. போன மாதம் கூட வந்து பொண்டாட்டி குழந்தைங்க வேலை செய்கிறவங்களாலும் கூட்டிகிட்டு வந்து 24 மணி நேரம் உங்களோட நினப்பு தான் இருக்குது எனக்கு. நீங்கள் தான் எனக்கு தாய் விட்டு போனோம். இன்ன வரைக்கும் அப்படிதான் இருக்கு.
நான் ஒழுங்கா கூட சொல்லி கொடுத்தது இல்லையா? நீங்க வாழ்க்கை பாடம் நிறைய சொல்லி கொடுத்துட்டீங்க டீச்சர். அதனாலதான் இன்னைக்கு ஒரே கம்பெனியில 20 வருஷம் வேலை செஞ்சு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். அதே முதலாளி வேற கம்பெனியை இன்னொன்னு தொடங்கி இருக்கிறான். அவனே எக்கச்சக்கமான நல்ல செயல்கள் எல்லாம் செய்யறான். கொஞ்சம் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டான், உங்களுக்கு கூட்டிட்டு போய் கடையில் சாப்பிட வைக்கணும், உங்களுக்கு ஒரு புடவை ஜாக்கெட் எடுத்து கொடுக்கணுமான்னு கேட்டான். பெத்த பையனுக்கு மேல நீயடா, செத்துட்டா நீ வந்து எனக்கு எடுத்துறீங்க. நான் போயிட்டு இருந்தேன், நீ வந்து முதலாளே நீ எடுத்துறியோன்னு சொன்ன அந்த பையனுக்கு அப்படி அக்கட வேற மறக்கவே முடியாது என்னால. நான் சொல்லி கொடுக்குறேன். நான் இந்த மாதிரி குழந்தைகளை செய்யறத பார்த்துட்டு நான் மேடமானிக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். நேற்று கூட பொங்காளம்மன் கோயில்ல சொன்னேன், இந்த கங்கடகார குழந்தைகள் வந்து இந்த மாதிரி நடத்துறாங்க, யூடியூப்லயாவது போட்டு இதைய வந்து உலகம் தமிழ்நாடு கூட தெரியணும். இப்படி ஒரு குழந்தைங்க, இப்படி ஒரு பள்ளிக்கூட, மோசமான பள்ளிக்கூடம், அக்ரார ஏரியாவே மோசம். கார் சுத்தாங்க எங்களை எல்லாம். நாங்க வந்து வேகேஷன் போனா மரியாதையே இருக்காதுங்கண்ணே, போன் உட்கார வச்சிருவாங்க. இன்னைக்கு அந்த பள்ளிக்கூடத்துலதான் இசி பள்ளின்னு ஒண்ணு வந்திருக்குது. அதனால அக்ரார் வந்து என் வாழ்நாள் முழுது எனக்கு சோறு போட்டு பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடம். பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம். அடலி தங்க கட்டி சிங்க குட்டி, இனிவோம் பேர சொல்லு பட்டி ரொட்டி. நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழு. மதுரைக்கு போகாதடி, அங்க மல்லிப்பூ கண்ண வைக்கும். தஞ்சாவூர் போகாதடி, தல ஆட்டாம பொம்மணிக்கும். தூத்துக்குடி போனா சில கப்பல் கரை தட்டும், கொடைக்கானல் போனா அங்க மேகம்னு சுத்தும். அசருது அசருது ஊர் மொத்தமா, அது என்ன அது என்ன நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது நம்ம 3 மாதமாக பிளான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 40 பேர் ஆதரவு கொடுத்து ரிப்ளை பண்ணி எல்லாம் பண்ணீங்க. ரொம்ப நல்லா போச்சு. அதேமாதிரி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். 2023 அப்போ நம்ம சொன்னது என்னென்னா 2025 கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி செஞ்சிட்டோம். யுவராஜ் அதே மாதிரி செஞ்சிட்டோம். ஸோ இப்போது இதோட நிகழ்ச்சியோட கிட்டத்தட்ட ஒரு முடிவுன்னு சொல்லக்கூடாது, இன்னொரு ஆரம்பம்னு வச்சுக்குவோம். வந்திருக்கோம் என்னன்னா முடிச்சு வாங்க. சரி, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமா தெரில, நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஒரு 7 பேர் ஒரு குழுவாக இருந்து தான் இதை பெருசாக பண்ணணும்னு பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணோம். அந்த 7 பேர் தான் இவங்க. இவங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். நான் மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே பட்டிருக்கோம். உங்களுக்கு தெரியும் இல்லையா இது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே போல் கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு பதட்டத்தை வச்சுட்டு இருக்கீங்க பாருங்களேன். இந்த வாட்டி நிகழ்ச்சி நடக்குமானே பயமாக இருந்தது. ஒரு 20 பேர் வந்தீங்கன்னா கூட நாங்கள் எப்படி சமாளிச்சிடலாம்டா அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். நான்லாம் வந்து அந்த குரூப்பில் நிறையா வாட்டி சொல்லிக்கிட்டே யாரும் பணம் தர மாட்டேங்கிறாங்க, நமக்கு இது நடக்குமான்னு தெரில, பேசாமல் இதை விட்டுறலாமா அப்படிலாம் யோசிச்சிருக்கு. சரி, ஒரு 20 பேர் வந்தாங்கன்னா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதம் நான் குரூப்பில் மெசேஜே பண்ணாமல் இருந்தேன். வரேன்னா வரேன்னு சொல்லிடுங்க, வரலைன்னா வரலன்னு சொல்லுங்க. ஏன்னா நம்ம மெச்சூர்ட் ஆகிட்டோம். அந்த வயசுக்கான மெச்சூரிட்டியை கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டிங்கன்னா நல்லது. ஓகே, ஏன்னா அவன் நான் வரலேன்னு சொன்னால் அவன் கோச்சிக்குவாங்களா,
வரேன்னு சொன்னால் இப்போயே பணம் கேட்பாங்க. நான் உங்களுக்கு தெரியும்ல, நான் வந்து உங்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நீங்கள் எப்போ முடியுமோ கொடுங்கன்னு தான் சொல்கிறோம். அதே போல் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணி வர முடியலன்னு சொல்லிட்டு ஏன் வரமாட்டேன் அப்படின்னு சண்டையெல்லாம் போட மாட்டோம். வர முடியல உன் சூழ்நிலை அப்படி ஓகே அப்படின்னு விட்டுருவோம். ஆனால் ரெஸ்பான்ஸே பண்ணாமல் இருக்கீங்க பார்த்தீங்களா, அது கிட்டத்தட்ட நாகரிகம். எல்லாத்துக்கும் நன்றி 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 நன்றி. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.